வாஷிங்டன் டிசி என்ற ஒரு ஊர்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடு எடுத்து தங்கி வாடகைக்கு இருந்தாங்க. அவங்க 4 பேருமே பேச்சுலர்ஸ். வேலைக்கு போவாங்க, அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வருவாங்க, சமைப்பாங்க, ஒன்னா சாப்பிடுவாங்க, படுப்பாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் நைட் ஷிஃப்ட் போறவர். அவரு அவங்கள ஹார்ட்லி அவர் என்ன செய்வார், அவங்கள பாப்பார். எப்பயாவது ஒரு முறை தான் அவங்கள சந்திப்பார். அதாவது சண்டே மட்டும்தான் எல்லாரும் மொத்தமா இருப்பாங்க. அந்த நேரத்துல என்ன செய்வாங்க, வீட்டுல சமைக்காம வெளியில போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பீச்சு, பார்க்கு இல்லைன்னா சினிமா அப்படின்னு போயிட்டு ஜாலியா வருவாங்க. ஒரு முறை அப்படிதான் எல்லாருமே சண்டே வந்துச்சு, எல்லாரும் சரி வெளியே போலான்ட்டு போறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் நைட் ஷிஃப்ட் பண்ணுவாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நபர் மட்டும் கொஞ்சம் டல்லாவே வந்துட்டு இருந்தாரு. அப்ப இந்த 3 பேரும் சிரிச்சு அரட்டை அடிச்சுட்டு ஜாலியா போகும்போது இவன் கேக்குறான், நீங்களாம் எப்படிடா இவ்வளவு ஜாலியா சுறுசுறுப்பா இருக்கிறீங்க, என்னால மட்டும் இப்படி இருக்க முடியலையேன்னு. அப்ப அங்க அந்த குரூப்ல இருந்த ஒரு பையன், அவன் கிறிஸ்டின் பையன், அவன் சொன்னான், நீ நைட் ஷிஃப்ட் பண்றடா, உனக்கு இப்போ பாடி கிளாக் என்ன செய்யல, அட்ஜஸ்ட் ஆகல, நீ இன்னைக்கு உனக்கு டே ஆஃப், நீ முடிச்சிட்டு இருக்க, அதனால உனக்கு இன்னும் பாடி செட் ஆகல, உன் பாடி மாறி மாறி நைட்டு அப்புறம் டே ஆஃப் நைட், அதனால அப்படிதான்டா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ இவனுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம்னா நைட் ஷிஃப்ட் பண்றோம், அதனால நம்மளால தவிர்க்க முடியாது. ஏன்னா நம்ம டியூட்டிக்கு போகணும். சிலர்லாம் மெடிக்கல் ஃபீல்ட் இருப்போம், நர்சஸ், டாக்டர்ஸ், அவங்களாம் என்ன செய்யணும், போய் பேஷண்ட்ஸை பார்க்கணும். அவங்க நைட் ஷிஃப்ட் பண்ணலன்னா யார் அவங்கள பார்த்துப்பா. அதை நான் குறை சொல்லல, பண்ணணும். ஆனா பண்ணும்போது நீங்க டேல அதுக்கு ஏத்த மாதிரி நல்லா தூங்கணும். தூங்கி அந்த பாடி நைட்ல எப்படி படுத்து தூங்கி எழுந்தா ரிகவர் ஆகுமோ அது போல நம்ம நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது டே டைம்ல நல்லா தூங்கி தெம்பா எழுந்தாதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், நமக்கு ஈஸியா டயர்ட் ஆகாது. அப்ப அந்த கிறிஸ்டியன் பையன் சொல்றான், ஒரு பைபிள் வேர்ஸ் இருக்குடா, அது வசனம் என்னன்னா ஆமோஸ் 5 அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல இப்படி சொல்லுது, அவர் இருளை விடியற் காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த வசனத்துல தேவன் பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறார்னு கூறுது. எதற்குன்னா நாம மன நிம்மதியோடு ஓய்வு எடுக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக சிலரெல்லாம் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம, இல்லைன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட அரட்டை அடிச்சுட்டு இப்படிலாம் என்ன செய்யறாங்க, முழிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சமயம் இருக்கும் போது, நேரம் இருக்கும் போது தயவு செய்து என்ன செய்யணும், எல்லாருமே தூங்க போகணும். காலையில எழுந்து உங்க வேலைகளை பார்க்கணும். தவிர்க்க முடியாத நைட் ஷிஃப்ட் பண்றவங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆனா என்ன பண்ணணும்னா நீங்க பகல்ல நல்ல ஒரு நித்திரையே செய்யணும். நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்கி எழுந்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன செய்யும், பாடி தெம்பா இருக்கும். நம்ம நைட்டு தூங்கி எழுந்துக்கிறது தான் டே டைம்ல நமக்கு எனர்ஜி தருது, ஸ்ட்ரென்த் தருது. அதை நம்ம என்ன செய்யணும், ஒரு பிளெஸிங்கா நினைச்சிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு சந்தோஷமா நம்ம என்ன செய்யணும், தூங்க போகணும். காலையில எழுந்துப்போம், நமக்கு ஆன ஆசீர்வாதத்தை தேவன் கண்டிப்பாக வச்சிருப்பாரு. குட் நைட்.